உயில்னு சொன்னா என்னன்னு கேட்டா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு இதை இப்படி செய்து கொள்ளுங்கள், அதான் உயிலுங்கிறது. உசுரோட இருக்கும்போது கொடுக்கறதுக்கு பேர் உயில் இல்ல. இது வச்சிருக்கிறேன் இப்போ கொடுத்துற அதுக்கு பேர் உயில் இல்ல. இது என்கிட்ட தான் இருக்கு, நான் செத்த பிறகு நீ எடுத்துக்கன்னு எழுதி வச்சு அதுக்கு பேர் உயில். நான் மூத்த பிறகு இன்னென்ன காரியத்துக்கு அது போகும் அப்படின்னு உயில் எழுதணுங்கிறாங்க. உயில் எழுதலாமான்னு கேட்டா உயில் தான் வசியத்துங்கிறது. அந்த உயில் எழுதுறது என்பது மார்க்கத்தில் என்ன சட்டம்னு கேட்டா, மூன்றில் ஒரு பங்குக்கு உள்ளதான் உயில் எழுதணும். உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் இருந்தா 3 லட்சம் ரூபாய் உயில் எழுதிடக்கூடாது. 3 லட்சம் ரூபாயில 1 லட்சம் தான் எழுதலாம். நீங்க அதாவது கீழே எழுதலாம். 1/3 தான், 33% மேல என்ன செய்யக்கூடாது, உயில் எழுதக்கூடாது. 3 லட்சம் ரூபாய் இருக்கா, 1 லட்சம் ரூபாய் இந்த பையனுக்கு நான் கொடுக்குறேன், நான் அவனுக்கு கொடுக்குறேன், பள்ளிவாசல கொடுக்குறேன், மார்சா கொடுக்குறேன், என் மூத்துக்கு பிறகு கொடுத்துருங்க என்று ஒருவர் சொல்வாரையானால் அந்த 3ல் 1க்கு அவருக்கு எழுதுறதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, உரிமை இருக்கு. வசியத்துன்னு இதுக்கு பேரு. இது உரிமை இருக்கு. வாரிசுகள் அதை நிறைவேற்றிட்டு தான் சொத்தை பங்கு வைக்கணும். கடனை கொடுத்த பிறகு வசியத்தை நிறைவேற்றிய பிறகுதான் பாகப்பிரிவினை நடக்கணும். அப்ப வாப்பா ஏதாவது வசியம் செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அது கொடுத்துட்டு பங்கு வைக்கணும் எல்லாம் சொல்றான் பாருங்க. அம்பட்டையும் கொடுக்க கூடாதுன்னு விளங்குது. வசியத்தை கொடுத்துவிட்டு சொத்தை பங்கு வைக்கணும்னு எல்லாம் சொல்றான். அப்ப இது மார்க்கத்தினுடைய சட்டம். இந்த வசியத்து என்பது 3ல் 1க்கு மேல நீங்க எழுதுனீங்கன்னு வைங்க, இந்தியாவிலேயே கூட எழுதினா கூட 3ல் 1 தான் செல்லும். ஒரு முஸ்லிமா இருந்து கொண்டு என்னுடைய அத்தனை கோடி ரூபாயையும் என்னுடைய இந்த ஆளுக்கு நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு எழுதினாரையானால், நம்ம கோர்ட்டுக்கு வாரிசுகள் போனார்களேயானால் அவன் 3ல் 1 தான் செல்லும்ன்றான். அதனால இந்தியாவில் முஸ்லிமா இருக்கக்கூடிய நீங்க யாராவது அனைத்தையும் உயில் என்று எழுதினீர்களேயானால் அனைத்தையும் அவங்க யாருக்கு எழுதப்பட்டதோ கொடுக்க மாட்டாங்க. பள்ளிவாசல் எழுதினா கூட சொந்தக்காரங்க கேஸ் போட்டாங்கன்னு சொன்னா 3ல் 1 மட்டும் கொடு, 3ல் 2 வாரிசு கொடுத்துருவான். 3ல் 1 தான் செல்லும் மார்க்கத்தில். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, வாரிசுகளுக்கு வசியத்தை செய்யக்கூடாது. உங்க தகப்பன் சொத்துல மகனுக்கு இவ்வளவு பங்குன்னு இருக்கிறது, மகளுக்கு இவ்வளவு பங்குன்னு இருக்கிறது, புருஷன் சொத்துல பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டி சொத்துல புருஷனுக்கு பங்கு இருக்கிறது, அப்பன் சொத்துல பிள்ளைக்கு, பிள்ளை சொத்துல அப்பனுக்கு பங்கு இருக்கு, அம்மா சொத்துல பிள்ளைக்கு, பிள்ளை சொத்துல அம்மாவுக்குன்னு பங்கு இருக்கிறது. இவங்களுக்கு நீங்க வசியத்தை செய்யக்கூடாது. ஏன் நீங்க ஏன் செய்றீங்க? அல்ல தான் கொடுக்குறான சட்டத்துல. அல்லாதான் பாகப்பிரிவினை சட்டம்னு ஒன்று போட்டுவிட்டான். நீங்க ஒன்னும் சொல்லாம போனா கூட அல்லாஹ் சொன்ன சட்டப்படி கிடைச்சு போயிடும். மோனு கிடைக்கிற மோனு கிடைச்சிடும், மகளுக்கு கிடைக்கிற மகளுக்கு கிடைச்சு போயிடும். அதனால வாரிசா இருக்கிறாங்கல்ல, யாரு நம்ம சொத்தை மூத்தா போன பிறகு எடுத்துக்கொள்வார்களோ அந்த வாரிசுதாரர்கள், சொந்தக்காரர்கள் வேற வாரிசு வேற. சொந்தக்காரர் அத்தனை பேர் வாரிசு ஆக மாட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு மகன் இருக்கிறான்னு வைங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கக்கூடிய நேரத்தில் என் அண்ணனுக்கு கிடைக்காது, என் தம்பிக்கு என் சொத்து கிடைக்காது. ஏன்னா மகன் தான் கிடைக்காது. மகன்லாம் இல்லாட்டி வேண்டாம், அண்ணனுக்கு தம்பிக்கெல்லாம் கிடைக்கும். எனக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அந்த வகைப்பூர் அம்புட்டு அடிபட்டு போயிடும். நான் என்ன நினைக்கிறேன், சொத்து நிறைய இருக்குது, என் மகனுக்கு எல்லாம் போச்சுன்னா என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான், தொழில உண்டாக்குற பாடுபட்டு இருக்கிறான், மூத்துக்கு பிறகு ஒன்று கிடைக்காது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போகலாம், வசியத்து பண்ணலாம். அப்ப யார் வாரிசா வரமாட்டாங்களோ அவங்களை பார்த்து எனக்கு மூத்துக்கு பிறகு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தொகை சேரட்டும், 2/3 வாரிசுகள் எடுத்துக்கிட்டேன், 1/3 இந்த மாதிரி சொந்தக்காரங்க, வாரிசு இல்லாத உறவினர்கள், ஏழைகள், அனாதைகள், பொது காரியங்கள், பள்ளிவாசல், மதரசாக்கள், அது மாதிரி யாராவது எடுத்துட்டு போட்டு எழுதலாம். அதுக்கு அனுமதி இருக்குது. உயில் மார்க்கத்தில் உண்டு. அனைத்தையும் உயில் எடுத்துட்டு மார்க்கத்தில் இல்லை. வாரிசுகள்